வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றினா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னத்தை சொல்கிறது, சரி ஓகே. அதாவது விஜய் அவர்களோட எபிசோடை பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம எப்படி ரஞ்சித் சாரை வந்து சொல்கிறோமோ ஒரு செட் ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது விஜய் அவருடைய ஹோஸ்ட். இதை தான் சுருக்கமாக சொல்லி ஆகணும். ஏன்னா அங்கே வந்துட்டு அங்கே வந்து கேட்டு விசாரிக்கிறார். அங்கே வந்து விசாரித்து இவர் வந்து கோழன்னு சாச்சனாவை பற்றி பேசி சாச்சனாவுக்கு வந்து ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு குழக்கன்னு. ஆனால் ஒரு விஷயம் பண்ணார் என்னென்னா, அந்த பொண்ணை பேச விடாமல் அடுத்து கொஷின் கேட்டு இருந்தார். என்னென்னா அப்போ தான் அந்த பொண்ணுக்கு புரியும், இன்னும் பேச விட மாட்டீங்க, அந்த பொண்ணு கேட்பாங்க. அப்போ நீ இந்த மாதிரி தானே பண்ணுற. இப்போ போன வாரமும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நீ அந்த மாதிரி கேட்டியா? சார் மற்றவங்களுக்கு நீ முதல்ல அவங்க சொன்னால் கேட்டுப்பேன்னு சொன்னல, இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னதை நீ கேட்டியா அப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்களோட கேம் சேஞ்ச் ஆகிறதுனால அவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணார். ஆனால் அந்த எபிசோட் முடிஞ்ச உடனே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த அந்த டைமில், பிரேக் கொடுத்த டைமில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கிட்ட போய் சொல்கிறாங்க, ஏன் அவர் அந்த மாதிரி பேசுகிறாரு, எதுக்காக அந்த மாதிரி பேசுகிறாரு. முத்துக்குமரன் சூப்பராக சொல்கிறார், ஏன்னா நீ எதுக்காக பூவை கட் பண்ண, அவர் பேச விட மாட்டார்னு. அப்போ நீ என்கிட்ட சொல்லும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ முதல்ல வந்துட்டு அடுத்தவங்களை பேச விட, அடுத்தவங்க சொல்கிறத கேளுன்னு சொன்னேன்னா அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. இல்லை அது ஓகே, ஆனால் என்கிட்ட ரொம்ப டூ மச்சாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குது, பேசாமல் அவர்கிட்ட என்ன கேட்டுருவா அப்படின்னாரு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அவர்கிட்ட நீ கேட்கக்கூடாது, அவர் ஹோஸ்ட்டாக அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்ருக்காரு, சரியா, நீ தான் உன்னை வந்து சேஞ்ச் பண்ணிக்கின்ற மாதிரி சூப்பராக ஒன்று சொல்லியிருந்தார். இது கூட அவங்களுக்கு ஏன் இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு நம்மளுக்கு கேட்டோன்னா, அந்த அளவுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து அப்படி பேம்பரிங் பண்ணுறாரு. அப்படியே அந்த பொண்ணை மோல்டிங் பண்ணி கொண்டு வர்றாரு. அந்த மோல்டிங் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தேவையில்லாமல் ஒரு சில பேர் வந்து காவ் வாங்கிட்டு இருக்கு, பலியாடாக போயிட்டுருக்காங்க. போன வாரம் வர்ஷினி, இந்த வாரம் சிவகுமார். என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.